இன்ஜின் மைலேஜுக்கு பாதிப்பா? எத்தனால் கலந்த பெட்ரோல் டீசலும் சில புலம்பல்களும். பெட்ரோல் டீசலில் 20% அளவுக்கு எத்தனால் கலந்து விற்பனை செய்து வரும் நடைமுறை கடந்த சில ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக புதுப்பிக்கப்பட்ட எரிபொருளாக எத்தனால் முன்மொழியப்படுவதால் பெட்ரோலுடன் கலந்து விற்பனை செய்யும்படி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசடைதல் கணிசமாக குறையும் என்பது நிபுணர்களின் கருத்தாகும். இது போன்று எத்தனால் கலந்து வெளிவரும் பெட்ரோல் டீசலை பயன்படுத்தும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள், சரக்கு வாகன ஓட்டிகளிடமிருந்து சமீப காலமாக ஒரு புலம்பல் வெளிவர தொடங்கியுள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் பெட்ரோல் டீசல் முன்பிருந்ததை போல எரிபொருள் திறனுடன் இல்லை. எத்தனால் கலப்பதால் வாகனத்தின் என்ஜின் மற்றும் உதிரி பாகங்கள் சேதமடைகின்றன என்ற கருத்துக்கள் வெளிவர தொடங்கியுள்ளது. அவை சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரவுவதால் அந்த கருத்தில் உண்மை இல்லை என்று மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுத்து வருகிறது. இந்திய ஆட்டோமொபைல் ஆய்வு கூட்டமைப்பு, இந்திய பெட்ரோலிய பயிற்சி மையம் ஆகியவை நடத்திய ஆய்விலும் வாகனங்கள் சேதமடைவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட இத்துறையை சேர்ந்தவர்களும் அரசின் கருத்தையே வழிமொழிகின்றன. இருந்தாலும் வாகன ஓட்டிகளின் புலம்பல் இன்னும் நின்ற பாடில்லை. பெட்ரோல் பயன்படுத்துபவர்களில் 61% பேர் 2 சக்கர வாகன ஓட்டிகளாகவும் 34% பேர் 4 சக்கர வாகன ஓட்டிகளாகவும் இருக்கும் நிலையில் அவர்களது குரலை முற்றிலுமாக புறந்தள்ளுவது நியாயமாகாது. கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைவு என்பதால் சுற்றுச்சூழல் நலன் கருதி எத்தனாலை கலப்பது நல்ல நோக்கமாக இருந்தாலும் பெட்ரோலும் எத்தனாலும் ஒரே செயல்திறனுடன் வாகனத்தில் செயல்படுகிறதா என்பதையும் நாம் கவனிப்பது அவசியம். எரிபொருள் உற்பத்தி செய்யும் சக்தியிலிருந்து வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த சக்தியை எம்ஜே எனப்படும் மெகா ஜூல் என்ற அளவீட்டில் கணக்கிடப்படுகின்றன. பெட்ரோலில் இருந்து 1 லிட்டருக்கு 32.6 எம்ஜே திறன் கிடைக்கிறது. ஆனால் எத்தனாலில் 21 எம்ஜே என்ற அளவிலேயே திறன் உற்பத்தி ஆகிறது. டீசலில் இருந்து 1 லிட்டருக்கு 42.6 எம்ஜே கிடைப்பது அதிகபட்சமாகும். பெட்ரோல் டீசலில் குறைந்த திறனை உற்பத்தி செய்யும் எத்தனாலை கலக்கும் போது இயற்கையாகவே அந்த எரிபொருளின் திறன் குறைந்து விடுகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் 20% எத்தனால் கலந்த பொருள் அறிமுகம் என்பது ஒரு வாகனத்தின் மைலேஜை 2% முதல் 4% வரை பாதிக்கும். ஆனால் அதை பயன்படுத்துவது பாதுகாப்பானது என இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் PK பானர்ஜி கூறும்போது, பழைய வாகனங்களில் E20 எரிபொருளை பயன்படுத்துவது மைலேஜை குறைக்கிறது. ஆனால் அது ஆபத்து அல்ல, பாதுகாப்பானது. இப்போது மில்லியன் கணக்கான வாகனங்கள் E20 எரிபொருளில் நீண்ட காலமாக இயங்கி வருகின்றன. அதனால் ஒரு வாகனத்தில் கூட பழுதடைதல் அல்லது இயந்திர செயலிழப்பு பதிவாகவில்லை. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உத்தரவாதம் மற்றும் காப்பீட்டு கோரிக்கைகள் அடிப்படையில் நிறுவனங்களால் முழுமையான தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, மத்திய மாநில வரிகள் காரணமாக அதிக விலை கொடுத்து பெட்ரோல் டீசலை வாகன ஓட்டிகள் வாங்கி வரும் நிலையில் உற்பத்தி திறன் குறைந்த எத்தனாலையும் கலந்து பெட்ரோல் டீசலுக்கு இணையான விலையை வசூலிப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது. எத்தனாலை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் பெட்ரோல் டீசலை தனியாகவும் எத்தனாலை தனியாகவும் விற்பனை செய்ய வேண்டும். அதில் எதை வாங்கி பயன்படுத்துவது என்ற உரிமை வாகன ஓட்டிகளுக்கு இருக்க வேண்டும் என்ற குரலும் வலுக்க தொடங்கி இருக்கிறது.